இந்த ஆகஸ்ட் மாத நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தில் கடந்த 7 மாதங்கள் கழிந்து இந்த 8வது மாதத்தை காண கிருபை செய்த ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். அதனால பிரைஸ் தி லார்ட். வெள்ள கண்களை மூடி கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்ம எல்லா கண்களை மூடுவோமா? பிதாவே மகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த 7 மாதங்கள் கழித்து இந்த 8வது மாதத்தை காண கிருபை செய்தினே. நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம். நல்லவர் வல்லவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா? நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா? நீரையத்தில் வேறொரு தேற்றமில்லை பரமே. நீரையத்தில் வேறொரு தேற்றமில்லை பரமே. ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்று ஸ்தோத்திரமே சுனாதா. ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்று ஸ்தோத்திரமே சுனாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். ஆமென். தர்மியான காலை ஆராதனைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை ஆராதனை கண்ட தாமே துவக்கு முதல் முடிவு மட்டும் பொறுப்படுத்த நடத்தும்படி நம்ம எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனையில துவக்கு முதல் முடிவு மட்டும் மகிமைப்படும்படியாய், அவருடைய மகிழின் பிரசனம் நம்மத்தில் வெளிப்படும்படியாய், ஆவியான நம்மோடு ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாய், கிரியை செய்யும்படியாய், பலத்த பெரிய காரியங்கள் செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். விசேஷமாக இந்த ஆராதனை நம்மோடு ஆன்லைன் சர்வீஸில் இணைந்து பங்கு பெறுகிற ஒவ்வொரு தெய்வ மக்களை ஆண்டவர் தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை குடும்பமாக இருக்கிற எல்லா அந்த ஆவணங்கள், வானமண்டலங்கள், பல்லான சத்துருவின் சேனைகள், இப்பிரபஞ்ச லோகானுபத்தின் ஆவியின் வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். பாடல் ஆராதனை மூலமாய் ஒவ்வொரு தேவ ஜனங்களை கர்த்தர் தொடும்படியாய், ஒவ்வொரு உள்ளங்களில் ஆவியான இடைப்படும்படியாய், கிரியை செய்யும்படியாய், பிரேசலோடு அவர்கள் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய், அர்ப்பணிக்கும்படியாய், ஆவியான ஒவ்வொருவோடு கூட தீர்க்க வருஷமாய் திட்டவட்டமாய் பேசும்படியாய், கர்த்தர் மகிமைப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் 1வது ஞாயிற்றுக்கிழமை தினத்திலே கர்த்தரை ஆண்டவரை கூடி வரும்படியாய் செய்த விடுமையிலான தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா தடைகளையும் நீக்குவீராக. இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் நடைபெற இந்த ஆராதனையில எந்த தங்கு தடை இல்லாமல் உடைய நாமம் மகிமைப்படும்படியாய், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி பொறுப்பாதங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களை நிறைத்தருளுவீராக, நீர் எங்களை அனலாக்குவீராக, நீர் எங்களை அபிஷேகிப்பீராக. இந்த ஆராதனை பங்கு பெற ஒவ்வொரு தேவ மக்களை கர்த்தர் தொடுவீராக. ஆவியாத்மா சரீரத்திலே ஒரு புதுப்பித்தல் உண்டாகட்டும், மறுரூபம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உடைய அபிஷேகம் ஊற்று அவர்கள் உள்ளத்திலே புறப்பட்டு செல்லட்டும். ஆண்டவரே, கர்த்தர் பொறுப்படுத்துகிறோம். தாழ்த்தி வெறுமையாக்கி பொற்பாதங்கள் சமர்ப்பிக்கிறோம். கனம் துதி மகிமையெல்லாம் நாமத்தை செலுத்துகிறோம். மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் உள்ள பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்மளுக்கு தெரிந்த ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் புஸ்தகத்தில் 48வது பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, எந்த உள்ளம் புது கவியாலை பொங்க இயேசுவை பாடிடுவேன் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அதுக்கு முன்பதாக 3 அலைகளை சொல்லும். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து பாடல் புஸ்தகத்தில் பாடலை பாடி சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 48வது பாடல்.
எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுந்த பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுந்த பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாலும் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாலும் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். கரங்கள் தட்டி இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரேவோ சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரேவோ சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்று சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்று சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாலும் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாலும் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தாமுகத்தை சிறுசிகள் மறைத்தாரே. கடவுளை தட்டி சத்தத்தை உயர்த்தி சிறுசிகள் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாலும் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாலும் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சமையானாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சமையானாரே. அங்கு மீண்டும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கு மீண்டும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாலும் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாலும் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். அதிப்போடு விரைந்தமை சேர்த்தீர கர்த்தரை வருவாரே. களிப்போடு விரைந்தமை சேர்த்தீர கர்த்தரை வருவாரே.
எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே கலகுதனை இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே 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 இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. ஆமென் ஹல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்தார். புதிய மாதத்தை கர்த்தர் நம்மை காண கிருபை செய்தார். எத்தனை நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரைஸ் தி லார்ட். இந்த சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம் யாருக்கு தெரிந்த 668வது பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துமா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை சேர்ந்து நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கும் போது சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை ஆராதனை செய்வோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம். சிலுவை ரத்தம் நீர் சிந்தினிரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம். சிலுவை ரத்தம் நீர் சிந்தினிரே. ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீ. ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீ. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீ. இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டே. இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டே. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீ. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீ. நன்றி தகப்பனே
நந்திவாணி வீரம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நந்திவாணி வீரம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நந்திவாணி வீரம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நந்திவாணி வீரம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. இன்னும் உற்சாகமா சொல்லுமா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை கூட சேர்ந்து நாம் பாடி பின்பு நாம் ஜெப ஆராதனைக்குள் கடந்து செல்ல போகிறோம். 658வது பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி. எல்லாருக்கும் தெரிந்த 658வது பாடல். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. 658. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே. இஸ்ரவேலே நீ பயப்படாதே. கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வா. சொல்லுவோம். கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். செங்கடலோ யோர்தானோ, செங்கடலோ யோர்தானோ உன்னை கண்டு விலகி போடுமே. உன்னை கண்டு விலகி போடுமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர், உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே. பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும், பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா.
ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். பாலும் தேனும் ஓடுகின்ற, பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார், தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார். ஜெய ஜெய அல்லேலூயா, ஜெய ஜெய அல்லேலூயா, ஜெய ஜெய அல்லேலூயா, ஜெய ஜெய அல்லேலூயா. வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை 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 வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். Hallelujah, 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 hallelujah. நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்முடைய ஆண்டவர் நோக்கி என்ன பார்க்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? நம்ம இருக்கிற இடத்துல நம்ம யாரும் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த அருமையான நாளில் வேளையில் அருமையான சகோதரனே சகோதரியே, பிரைஸ் தி லார்ட். நம்மை நிரப்புகிற தேவன், நம்மை அல்லாக்குகிற தேவன். ஒன்று கூட நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட போகிறோம். அன்பு சகோதர சகோதரியே, எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரியும் ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை அனலாக்கும் ஆண்டவரே, என்னை புதுப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, உடைய ரத்தத்தினால் கழுவப்படும்படியாய், உடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும்படியாய், உடைய ரத்தத்தினால் ஆண்டவருடைய ரத்தத்தினால் சுத்தமடிக்கும்படியாய் எல்லா தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டு நோக்கி பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்திகரியும் ஆண்டவரே, ஒன்று கூட எங்களை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்திலே நாங்கள் முழுமையாய் நிறைந்து செபித்து உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க எங்கள் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்கள் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, யோசனைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, வாயின் வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இருதயத்தின் தியானங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா, உடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்கப்பா, உடைய ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, அருமையான பிரதர் சிஸ்டர் ஒவ்வொரு கண்களை மூடி முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் ஆறும் ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆறும் ஆவியானவரே என்று எல்லாரும் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி தேவ சமூகத்தில் அல்லேலூயா எல்லாரும் முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்துவோமா? முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் அல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும்
எங்களை அபிஷேகமாகப்பா ஒவ்வொரு கதவுமா இந்த கால வேளையில நீ கூப்பிடும் பொழுது அவருடைய அருகாமையில் வர திகதமாக இருக்கிறார். உன் அருகாமையில் வருகிற தெய்வமாக இருக்கிறார். ஓ உன்னை அரவணைக்கிறவராய் பிரைஸ் லார்ட், உன்னை தம்முடைய கரத்தில் உன்னை பொறுப்படுத்தி நடத்துகிறவராய், உன்னை அபிஷேகிக்கிற தெய்வமாய், உன்னை அனலாக்குகிற தெய்வமாய், உன்னை உயிர்ப்பிக்கிற தெய்வமாய், உன்னை புதுப்பிக்கிற ஆண்டவராய், உன் மீது தம்முடைய கரத்தை வைத்து உன்னை தோட்டு நிரப்புகிற வல்லவராய், எல்லார் கண்களையும் மூடி ஆவியானவரே அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லா கரங்களை தட்டி கத்தனை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் அந்நிய பாஷையில Shabana Boda Vikara Bala Vishnuda Bakara Bala Boda Viangaraba Buddha Bakara Bala Boda Vikara Bala Vishnuda Bakara Bala Buddha Bakamanga Bala Buddha Bakara Bala Boda Vikara Bala Vishnuda Bakara Bala Boda Viandia Buddha Bakara Bala Vishnuda Bakara Bala Boda Vikara Bala Vihandia. எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்தாவியானவரே பரிசுத்தாவியானவரே நீ தாமைகளை நிரப்பணமே, நீ தாமைகளை அனலாக்கணமே, நீ தாமைகளை அபிஷேகனமே. ஒவ்வொரு தொட்டு நிரப்புகப்பா, ஒவ்வொரு தொட்டு நிரப்புக, ஒவ்வொரு தொட்டு நிரப்புக. உடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ள ஊற்றப்படட்டும், அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ள ஊற்றப்படட்டும். பரிசுத்தாவி ஒவ்வொரு தொடுக, ஒவ்வொரு நிரப்புக ராஜா, ஒவ்வொரு தொட்டு நிரப்புகப்பா, நிரப்புகப்பா ஆவியானவர். ஒவ்வொரு நிரப்புக, ஒரு வெறுமையாய் போகக்கூடாது, ஒரு சும்மா போகக்கூடாதப்பா. ஒவ்வொரு மேலும் வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பத்தை தொட்டு நிரப்புக, ஒவ்வொரு கத்தை தொட்டு நிரப்பு, ஒவ்வொரு கத்தை தொட்டு நிரப்புவீராக நிரப்புவீராக. சுபனபல துனமக்கார பல துரிபிகமான போதிய சுபனமக்கார பல போதிபிகார பல விஷதனமக்கார பல துனமக்கமாந்தன பல வியாங்கன பலமோ. அல்லேலூயா அல்லேலூயா. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திரு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திரு. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே. பலத்தின் மேல் பல நடைய என் மேல் அசைவாடிடும், பலத்தின் மேல் பல நடைய என் மேல் அசைவாடிடும். என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திரு. விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திரு. முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல, முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல. நீச்சலாலும் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சலாலும் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திரு. விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திரு. அக்கி நீரத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கி நீரத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. என்றும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்றும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. என்றும் என் பாத்திரம் நிரம்பி வழிய, என்றும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்றும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திரு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திரு. விண்ணக காற்று ஆவியானவர்கள் ஒவ்வொரு மேலும் வல்லமை ஊற்றுங்கப்பா, ஒவ்வொரு மேலும் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, ஒவ்வொரு தொட்டு நிரப்புங்கப்பா, தொட்டு நிரப்புங்க, தொட்டு நிரப்புங்க. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. உன்னை ஆவியானவர் தொட்டு நிரப்புகிறார், உன்னை விடுதலை கொடுக்கும்படி, உன் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்களில் விடுதலை கொடுக்கும்படி, சோதனையில் விடுதலை கொடுக்கும்படி, போராட்டங்களுக்கு கர்த்தருடைய விடுதலை கொடுக்கும்படி உன்னை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரி சகோதரி, கர்த்தருடைய ஆவியானவரை தொட்டு நிரப்புகிறார். கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நீ விடுதலையாக்கப்படுகிறார், நீ சுகமாக்கப்படுகிறார். அவருடைய தழும்புகளினால், அவருடைய காயப்பட்ட கரத்தினால் இப்பொழுது கர்த்தருடைய தொட்டு சுகமளிக்கிறார். ரிபானா பாகதிர பானபோ, ரிபானா பானா பாகல பானா துர பாகல பானபோ, ரிபானா பானா பாகதிர பானா துர பாகல பானதியோ, ரிபானா பானா பாகதிர பானா பாகல பானதியோ. எல்லாரும் ஆவியிலே நிறைந்து கரங்கள் தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி. அக்கி நீரத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கி நீரத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே.
பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுவேன் பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுவேன் அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுவேன் பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுவேன் பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுவேன் பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுவேன் அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுவேன் என்று கர்த்தர் எலியாவை அக்கினி ரதத்திற்குள் நம்மை கொண்டு சென்றார் எலியாவை தேடி கர்த்தர் சுழற்காற்று அக்கினி அனுப்பினார் அருமையான வாலிப தம்பி வாலிப தங்கச்சி கர்த்தருடைய ஆவியானவர் உடற்குள்ளே இப்படி சுழற்காற்று அக்கினி அனுப்புகிறார் சுழற்காற்று அக்கினி அனுப்புகிறார் ஒரு சுற்றில கர்த்தருடைய வல்லமை இறங்குது ஒரு சுற்றில கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது ஒரு சுற்றில கர்த்தருடைய ஆவியான வல்லமை புறப்பட்டு வருகிறது பரிசுத்த ஆவியை தொட்டு நிரப்புகிறார் அந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு புதுப்பிக்குதல் உண்டாகும்படி ஒரு மறுரூபம் உண்டாகும்படி ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும்படி சுபனா பக்கதுர பலபோ ரிபால பல பக்கபல பல துர பக்கர பலபோ ரிபால பல பக்கதுர பக்கபலபோ ரிபா பக்கபோ துர பக்கதரபோ ஆண்டவரே இப்படி வல்லமை ஒவ்வொருவருக்கு ஊற்றப்படுவதாக வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை 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 ஊற்றுகப்பாவுடைய வல்லமை ஊற்றுகப்பாவுடைய ஆவி ஊற்றுகப்பாவுடைய அபிஷேகத்தை ஊற்றுகப்பா ஒவ்வொரு மேல் கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும் கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை 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 ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே பலத்தின் மேல் பல நடைய என் மேல் அசைவாடிடோ 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 பலத்தின் மேல் கர்த்தருடைய பலமுடன் இறங்குது கர்த்தருடைய ஆவியான பலத்தில் நிரப்புகிறார் தேவ பலமுடத்தில் இறங்குது பரிசுத்தாவி பலமுடத்தில் இறங்குது ஓ மாம்ச பலம் அல்ல மனுஷ பலம் அல்ல தேவ பலமுடத்தில் இறங்குகிறது ஒருவனை உடக்க முடியாதபடி ஒருவனை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பலம் உடத்தில் இறங்கி வருகிறது அருமையான சகோதரனை கர்த்தருடைய ஆவியான பலம் உடத்தில் இறங்கி வருகிறது பரிசுத்தாவி பலம் உடக்கொள்ளு பரிசுத்தாவி பலம் உடக்கொள்ளு பரிசுத்தாவி பலம் உடக்கொள்ளு கர்த்தருடைய வல்லமை உடக்கொள்ளு கர்த்தருடைய அபிஷேகம் உடக்கொள்ளு இந்த தடிகளை உடைக்கிற வல்லமை இந்த தடிகளை உடைக்கிற கர்த்தருடைய பலம் ரிபால பாக்க துர பால பாக்க பால பால துர பாக்க பால துர பாக்க பால பெற்றுக்கொள் தேவ ஆவியை தொட்டு நிரப்புகிறார் நிரப்புகிற கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள் தேவ ஆவியை ஊற்றுகிறார் மேலே ஊற்றுகிறார் மேலே அவருடைய கரத்தை வைக்கிறார் ஆவியுடைய சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் ஒரு தலைமையில் ஊற்றப்படுகிறது நிரம்பு ஆவியில் அனலாம் ஆடு ஆவியில் அனலாம் ஆவியில் அனலாம் ஆவியில் அனலாம் சுபன பக்க ரப ரபக்க ரப ரப ரிபன பன பக்க ரப நதுர பக்க ரப நதுர பக்க ரப ரபக்க ரப ரப எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் இறங்கு ஆவியில் ஆவியில் முழங்காலை முடக்கியது முழங்கால ரமல முழங்காலை முடக்கியது முழங்கால ரமல நீச்சலாலும் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே 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 விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசுது வெண்புறாவை போல என் மேல் வந்த வந்திடு விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசுது வெண்புறாவை போல என் மேல் வந்த வந்திடு விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசுது வெண்புறாவை போல என் மேல் வந்த வந்திடு விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசுது வெண்புறாவை போல என் மேல் வந்த வந்திடு விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசுது வெண்புறாவை போல என் மேல் வந்த வந்திடு விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசுது வெண்புறாவை போல என் மேல் வந்த வந்திடு விண்ணக காற்றை நீ ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் வல்லமை ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் எனக்கொட்டு மாட்டவரை ஊற்றுங்கப்பா உச்ச தலைவர் வெள்ளக்கால் வரையும் ஆண்டுடைய ஆடி பாய்ந்த கரம் இறங்குவதாக ஆடி பாய்ந்த வல்லமை இறங்குவதாக வியாதிகளை குணமாக்குற வல்லமை இறங்கட்டும் பலவீனங்களை நிர்மலமாக்குற வல்லமை இறங்கட்டும் பிசாசின் அடிமைத்தனங்களை பிசாசின் அடிமைத்தன கட்டுகளை உடைக்கிற வல்லமை இறங்குவதாக சத்துருவின் வல்லமைகளை நிர்மலமாக்குற அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் பிசாசின் சகல அதிகாரங்கள் பிசாசின் சகல வல்லமைகள் சுட்டரிக்கிற வல்லமை அக்கினி வல்லமை அக்கினி அபிஷேகம் அக்கினி வல்லமை அக்கினி வல்லமை அக்கினி ஒவ்வொரு இறங்கட்டும் சபல மக்கர ரிவல வர மக்கர வர துர மக்கர வர ரிவல வர மக்கர வர ரிவல வர மக்கர வர துர மக்கர
ஒவ்வொரு வீடுகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்டில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பெரியவர்கள், சிறியவர்கள், முதியவர்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு வேலை கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்குது. அருமையான சகோதரர் ஆவியானவரை தொடுகிறார். அருமையான சகோதரி கர்த்தருடைய ஆவியானவரை தொடுகிறார். ஒரு பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். ஒரு குடும்பத்தை கர்த்தர் தொடுகிறார். ஒரு வீட்டை கர்த்தர் தொடுகிறார். ஒரு வீட்டில் இப்பொழுது ஆவியார் உலாவிய கொண்டிருக்கிறார். ஆவியார் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை ஒரு வீட்டில் இறங்குது. கர்த்தருடைய வல்லமை வீட்டில் இறங்குது. சகல அசுத்த ஆவிகள் ஒரு வீட்டில் உலாவி கொண்டிருக்கிற பொல்லாத இருளின் ஆவிகள் இப்போது வெளியே புறப்பட்டு ஓடுகிறது. சகல பிசாசின் வல்லமை வெளியே புறப்பட்டு ஓடுகிறது. சகல வியாதியின் அதிகாரங்கள் உடைந்து போகிறது. கர்த்தருடைய வல்லமை வீட்டுக்குள்ள, கர்த்தருடைய வல்லமை விடக்குள்ள ஊற்றுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றுகிறார். நம்முடைய வல்லமை சுபனபகட பரதுட பகட பலபோ ரிபலபட பகட பரதுட பகட பலபோ ரிபலபட பகட பரதுட பகட பலபோ ரிபலபட பகட பரதுட பகட பகட பலபோ வல்லமை 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 glory 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ரிபாபா உரபாக பரபா 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 உரபாகரபல துரபாகரபல விஷ்ணுதபாகரபல துரபாகரபல 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 விஷ்ணுதபாகரபல துரபாகரபல விஷ்ணுதபாகரபல துரபாகரபல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா தயவு கூர்ந்து எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். கடந்த காரியங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். கைவிடாதவராய் நம்மோடு இருந்தார். கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருந்தார். மனிதனுடைய பிரைசலோட அன்புகள் மாறி போனாலும் ஆனால் ஆண்டருடைய அன்பு என்றும் மாறாது என்பதை கர்த்தர் நமக்கு ரூபகப்படுத்தி காண்பித்தார். பிரைசலோன் எந்த சமயத்திலும் எந்த சூழலும் கர்த்தர் தாமே நமக்கு நிலைவாரமானவர், நிரந்தரமானவர் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படி எல்லாரும் எழுந்து நின்று Hallelujah, thank you Jesus name, Almighty God, we praise the Lord. Hallelujah, glory, hallelujah, 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 hallelujah. தெய்வமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் கரங்களை ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து நீரும் ஆறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து நீரும் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா
இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பவே என் ஜீவனால் எல்லாம். ஏறெடுப்பே நன்றி பவே அப்பா என் ஜீவனால் எல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி வழி என் ஜீவனால் எல்லாம். ஏறெடுப்பே நன்றி வழி என் ஜீவனால் எல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பவே என் ஜீவனால் எல்லாம். ஏறெடுப்பே நன்றி பவே என் ஜீவனால் எல்லாம். கரங்களை தட்டிப்படுமா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி பொது கிருபை தந்தீரையா. சத்தமா கரங்களை தட்டி. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி பொது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பவே என் ஜீவனால் எல்லாம். ஏறெடுப்பே நன்றி பவே என் ஜீவனால் எல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உன் வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உன் வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உன் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நாம் உன் குணம் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நாம் உன் குரல் 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 கேட்கும்
பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. 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 உமக்காக வாழ உம் நாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா. உமக்காக வாழ உம் நாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி மகிழ்ந்தீரையா. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. 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 நிபனவர மகரவனவோ நிபனவர மகரவன துரமகரவன துரமகரவனவோ நிபனவர மகரவன விஷ்ணுர மகரவன துரமகரவனவோ நிபனவர மகரவன துரமகரவன விஷ்ணுர மகரவனவோ நிபனவர மகரவன துரமகரவன விஷ்ணுர மகரவன துரமகரவனவோ நிபனவர மகரவன துரமகரவன விஷ்ணுர மகரவனதி நிபனவர மகரவன துரமகரவன விஷ்ணுர மகரவனதி நிபனவர மகரவன விஷ்ணுர மகரவன துரமகரவனதி சுதுர மகரவன துரமகரவன விஷ்ணுர மகரவன துரமகரவனதி அங்கரவன glory சுதுர மகரவன துரமகரவன விஷ்ணுர மகரவன துரமகரவனதி அங்கரவன glory 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 glory. Praise the Lord. Hallelujah, hallelujah. எல்லாரும் கரங்களை அசைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை கர்த்தருடைய ஆவியான மத்தியில் ஆவி கொண்டிருக்கிறபடினாலே எல்லாரும் கரங்களை அசைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆவியான நம்முடைய வீடுகளில் உலாவி கொண்டிருக்கிறார். நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தின் நடுவில், நமக்கு நடுவில், நம் நடுவில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஆமென். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah, hallelujah. We praise the Lord. Thank you Jesus name. Thank you Master Lord. Thank you Holy Spirit of God. எல்லாரும் கரங்களை உயர்த்தி hallelujah, 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 amen. Praise the Lord. இப்ப நம்ம கர்த்தருக்கு உலாவுறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மத்தில் ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
இம்மட்டு இடைப்பட்ட தேவன் தருதமோடு கூட இடைப்பட கிரியை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து மீதியான எல்லா வேலையும் ஆண்டு தாமே பொறுப்பெடுத்து நடத்தபடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் இருக்கிறோமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்திலே இப்பொழுது பிரைஸலோ நம்முடைய தேசத்தில் பரவி கொண்டிருக்கிற அந்த கொரோனா கொள்ளை நோயிலிருந்து நம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாய் விடுவிக்கும்படியாய் அற்புதம் செய்யும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் சோமனமா. எத்தனையோ நோயாளிகள் எல்லாரும் சோமனம் வாய்த்து அந்த தயவு செய்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி செபிக்க ஆரம்பிங்க. எத்தனையோ இடங்களிலே மருத்துவமனைகள்லாம் இப்பொழுது நோயாளிகள் நிரம்பி போயிருக்கிறார்கள். பிரைஸலோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய நாடுகளுக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இந்த நோய்க்கான ஒரு முடிவை ஒரு சொல்யூஷனை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். இதுக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் கட்டளையிட வேண்டும். அதனால எல்லா கண்களையும் முடி ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அல்லவா? ஆண்டவரே நீர் தயவு பெருத்தவர் அல்லவா? அப்பா நீர் கிருபை நிறைந்த தெய்வம் அல்லவா? ஆண்டவரே ஆண்டவர் உலகம் எங்கோ ஆண்டவரை ஜனங்களை வேதனை பிடித்துக் கொண்டிருக்கிற கொன்று குவிக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோயிலிருந்து தேவனாய் கர்த்தர் ஆண்டவர் தேசத்து ஜனங்களுக்கு மீட்பை தருவீராக. தேசத்து ஜனங்களுக்கு சுபிட்சத்தை தருவீராக. அப்பா நீ இறக்க செய்யும் ஆண்டவரே, நீ தயவு செய்யும் ஆண்டவரே, அப்பா நீ கிருபை செய்யும் ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஒவ்வொரு கரங்களும் உயர்த்தி பாரத்தோடு கூட சிந்திப்போம். அருமையான சகோதரே சகோதரியே, இந்த கால வேளையில நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தெய்வம் இன்னைக்கு நிச்சயமாக பிரைஸ் லார்ட் நம்மை வாழ வைக்கிற கர்த்தர் ஒரு முடிவை நமக்கு உண்டு பண்ண போகிறார். ஒரு முற்றுப்புள்ளியை தரப்போகிறார். இந்த நோயில் இருந்து ஆமென், இந்த வேதனையில் இருந்து பிரைஸ் லார்ட், இந்த வியாதியில் இருந்து, இந்த பொல்லாப்புகளில் இருந்து ஸ்தோத்திரம், இந்த கொள்ளை நோயின் அடிமைத்தனத்தில் கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி செபிங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம். எல்லாரும் வாயை திறந்து ஆமாண்டவர். எத்தனையோ பேர் ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அந்த நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க, தீவிர சிகிச்சை கண்காணிப்பு பிரிவில் இருக்கிறாங்க, மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, மூச்சு விட முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்பா சடலம் கூட திரும்பி வருவதில்லை ஆண்டவரே. ஆண்டவர் எத்தனையோ பேர் மரித்த பிறகு ஆண்டவரே அவருடைய முகத்தை கூட காண்பிப்பது இல்லப்பா. அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு ஒரு அவ்வளவு நிலைமைகள், எவ்வளவு வேதனை நிறைந்த நிலைமைகள். இந்த சரீரத்தை ஆண்டவர் கவர்ல பேக் பண்ணி ஆண்டவர் அப்பா புதைக்கிறது நாங்கள் செய்திகளில் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு வேதனை அப்பா, இவ்வளவு கொடுமை நிறைந்த ஒரு தேசமாய் நாடாய் உலகமாய் இவ்வளவு நாட்கள் இந்த கொள்ளை நோயின் வேதனை மிகுந்து இருக்கிறது அப்பா. தயவு செய்து ஆண்டவரே கதறுமா ஜெபிக்கும் ஒரு தேவ சமூகத்துல ஆண்டவரே நீர் தாமே கட்டளையிடும் ஆண்டவரே, நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவர் எருசலேமை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் தூதனை பார்த்து சொன்னீரே, போதும் கரத்தை நீட்டு நீட்டும் கரத்தை போதும் என்று சொல்லி சொன்னீரே ஆண்டவரே. அவ்விதமாய் தகப்பனே நாங்கள் எல்லாரும் பாரத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். போதும் என்று கட்டளையிடும் ஆண்டவரே, போதும் என்று கட்டளையிடுங்க ஆண்டவரே, நிறுத்தி என்று கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இறக்க செய்யுங்க ஆண்டவரே. அன்றைக்கு சமுத்திரத்தை ஆண்டவரே ஆமென் பிரைஸ் லார்ட் இறையாதே என்று சொன்னீரே, காற்றை பார்த்து அமைதலாய் என்று சொன்னீரே. நீர் சொன்ன வார்த்தைக்கு அவைகள் அடங்கினதே, நீர் சொன்ன கட்டளைக்கு அவைகள் கீழ்ப்படிந்ததே. இதோ நீர் கட்டளையிடும் ஆண்டவரே, நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. அவர் சொல்ல ஆண்டவர் நிற்கும், ஆண்டவர் கட்டளையிட ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் தகப்பனே. அவ்விதமாய் கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக தகப்பனே, கட்டளையிடும் ஐயா, கட்டளையிடும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை கட்டளை விடுதலை ஆக்குவீராக, சுகத்தை கட்டளையிடுவீராக, அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் எத்தனையோ மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, செவிலியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே, காவல்துறையில் உள்ளவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் இதற்காக ஆண்டவர் தன்னார்வத்தோடு செய்கிற பணி புரிகிறவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனை லட்சம் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா, எத்தனையோ லட்சம் ஜனங்கள் மரித்து போனார்கள் ஆண்டவரே. நீங்க தான் விடுவிக்கணும் ஆண்டவரே, நீங்க தான் சுகத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. உங்களால மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நம்ம தேசத்தில் நம்முடைய உலக நாடுகளுக்கும் கர்த்தர் செய்வார் மகத்தான அற்புதங்களுக்காக கரங்கள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவ்விதமாய் வருகிற நாட்களிலே பிரைஸ் தி லார்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கடந்த நாட்களில் ஜெபித்துக் கொண்ட ஜெபங்கள் படியாக
கர்த்தர் தேவாலயங்கள் திறக்கப்படுவதற்கு அரசாங்கத்தினால் அனுமதி பெற கிருபை செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 எங்கெல்லாம் திருச்சபைகளிலே ஆராதனை நடைபெறுகிறதோ எல்லா திருச்சபைகளையும் ஆண்டவர் ரத்தத்தில் மூடி மறைக்கணும். ஒரு இடத்துல கூட ஆராதனை நடந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்தது என்று சொல்லாத அளவுக்கு கர்த்தருடைய ரத்தத்தினாலே சபையும் அந்த சபை மக்களையும் அந்த ஊழியக்காரர்களையும் ஆண்டவர் ரத்தத்தினால் மூடி வேலையடைத்து பாதுகாக்கும்படி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 நம்முடைய திருச்சபையும் கர்த்தர் அபீரமாகவே செய்யும்படி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 நம்முடைய சபை மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் ரத்தத்தில் மூடி மறைத்து இந்த கொள்ளை நோய்க்கு விடுதலையாக்கும்படி விடுவிக்கும்படி அவர் வந்து ஆராதிக்கும் போது ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலே வாசிக்க வேண்டிய வேத பகுதி 109 சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 1 முதல் 20 வசனங்கள் வரை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த 109 சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தை தாவீது யாருக்காக சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எளிமையானவனை துன்பப்படுத்துகிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை அப்படின்பதாக என்ன பண்றாரு, இந்த 109 சங்கீதத்தை சொல்றாரு. ஆகவே நாம் யாரும் எழுந்து நின்று இந்த 109 சங்கீதத்தை நான் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம இருக்கிற இடத்துல யாரும் எழுந்து நின்று இந்த 109 சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதையும், துன்மார்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ளனாவின் என்னோட பேசுகிறார்கள். பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். என் சிநேகிதனுக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன். அவன் ஜெபம் பாவமாக கடவது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது. அவன் உற்பத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவியமாக கடவர்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளில் இருந்து இறந்துண்ண கடவர்கள். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்ள கடவர்கள். அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக. அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள். 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்று போவதாக. அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவது. அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக. அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவது. அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக. அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டி கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. யூதவசனையாவது சேர்ந்து படிப்போமா? இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். நல்ல வேத போதிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் நம்முடைய விசுவாச பிள்ளைகளுடைய தேவைகளை தேவன் சந்தித்து சாட்சியாக இருந்தபடியாய் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 தாராள மீதியான ஒவ்வொரு வேலை கட்டதாமை பொறுப்பெடுத்து நடந்தபடியாக சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். அல்லாண்டவரே, பரிசுத்தமான பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மையான நாளுக்காக வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளின் வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடந்த 7 மாதங்கள் கழிந்து 8வது மாதத்தை காண கிருபை தந்தீர். தகப்பனே, இந்த மாதத்திலும் கர்த்தருடைய ஜனங்களை இந்த மாதத்துக்கு உண்டான தேவைகளாவற்றையும் சந்தித்து ஒரு குறைவின்றி ஆண்டவர் கிருபையாய் அற்புதமாய் அதிசயமா வழி நடத்துவீராக. ஆராதனை மீதியான வேலை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து செய்தியின் மூலமா எங்களோடு பேசுங்க. இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் ஆண்டவரே, சொந்தங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்த தாமே தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதித்து நிலை நிறுத்துவீராக. வருகை மட்டும் நிலைத்தது கனி கொடுக்க உதவி செய்யும்.
தாழ்த்தி வலிமையாக்கி பொற்பாதங்கள் சமர்ப்பிக்கிறோம். கனத்துதி மகிமையெல்லாம் நாமத்தில் செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனை வந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிறவர்கள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய பிரசன்னம் வல்லமை நிறைவாய் உண்டாவதாக. இந்த மாதத்திலே வாக்குறுத்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே வாக்குறுத்த செய்தியாக ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் அது 3ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து இணைந்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்வோம். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சபையாராக சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். அதுக்கு பின்பு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். வாசிப்போமா? 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு செய்தியின் தலைப்பு ஹேண்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய கரம் என்கிற தலைப்பின் மூலமாக இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நன்மையான கர்த்தருடைய ஜனமே, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை அவருடைய கரத்திலே உங்களை பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். அவருடைய கரத்தினால தேவன் உங்களை உபயோகப்படுத்த விரும்புகிறார். அதுதான் இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குறுத்தம், கர்த்தருடைய கையில். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் என்கிற தலைப்பின் கீழாக தேவ வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என் கருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய கரத்தின் கீழ் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்ய போகிற நல்ல நல்ல கிரியைகளை வேதத்தின் வாயிலாக இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 66ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 1:66. வாசிக்க. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. ஆமென். வசனம் யார் எடுத்தாலும் நீங்க வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, வேற வசனம் சொல்லுகிற கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. அது என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சகரியா எலிசபெத் இவர்கள் வயதானவர் காலத்திலே இவர்கள் ஆசாரிய வகுப்பு மரபின்படி சகரியா ஒரு நாள் தேவாலயத்தில் போய் தூபம் காட்டும்படியாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த நேரத்திலே கர்த்தருடைய தூதன் வெளிப்பட்டு, சகரியாவே ஒரு வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி, அதற்கு பின்பு உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு நீ யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொன்னதுமே இந்த சகரியா என்ன பண்றாரு? ஆச்சரியத்துல மூழ்கி போகிறார். ஆச்சரியத்துல மூழ்கி போன சகரியா இது என்ன விதமாய் முடியுமோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் போது கர்த்தருடைய தூதன் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வந்த தூதன், இது என்ன விதமாய் முடியுமோ என்று நீ கேட்பானேன் என்று சொன்ன உடனே சகரியாவுடைய வாய் என்ன செஞ்சிருச்சு? அழைக்கப்பட்டது. சகரியா ஊமையா மாறிட்டார். அல்லேலூயா. ஆனால் அந்த பிள்ளை பிறந்த பின்பு 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணணும். அப்படின்னா பிள்ளை பிறந்த பின்பு என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுமார் 10 மாசம்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப தரிசனத்தின் மூலம் தேவதூதன் என்ன பண்றாரு? சகரியை வெளிப்படுறாரு. அப்ப 10 மாதம் அளவும் சகரியா என்னவா இருந்திருக்கிறாரு? ஊமையாகவே இருந்திருக்கிறார். 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய நாள் வரும் பொழுது என்ன நடக்கிறதுன்னா, அப்ப பேர் சொல்லணும், குழந்தைக்கு பேர் சூட்ட வேண்டும். அப்படி பேர் சுட்டுகிற நாள் வரும்போது அருமையான கர்த்தருடைய ஜனமே, எலிசபெத் கிட்ட கேட்கிற அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னா, பாருங்க, எலிசபெத்தும் சொல்றாங்க இந்த பிள்ளைக்கு யோவான்னு பேர் வைக்கணும். கரங்களை வீட்டு நிலையிலேயே சொல்லுங்க. அப்ப கூடி இருக்கிறவங்களும் சொல்றாங்க, உங்களுடைய வீட்டுல பெரியவங்களுக்கு இந்த பேர் யாருக்காவது உண்டா? யாருக்குமே உங்க வரிசையில உங்க வம்சத்துல இந்த பேர் யாருக்குமே இல்லையே. அதனால இந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சகரியான பேர் வைப்போம். பாருங்க, அந்த நாட்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, அப்பாவுடைய பேர் வழங்கணும் என்பதுக்காக பிள்ளைக்கோ அல்லது பேர பிள்ளைக்கோ என்ன செய்யறாங்க? அந்த முன்னாடி உள்ள பெரியவங்களுடைய பேரை வைக்கிறாங்க. அதனால அந்த மகனுக்கு அப்பாவுடைய பேர் சகரியா என்கிற பேரையே வைக்கணும்னு சொல்லும் போது
ஒரு வார்த்தை எடுத்து சகரியாவை போய் கேட்கலான்னு சைகை மூலமா காண்பிக்கிறார். உன் மகனுக்கு என்ன பேர் வைக்க போறேன். அவர் என்ன பண்றார், தான் மகனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு எழுதி முடிக்கிறார் பாருங்க. யோவான்னு எழுதி முடிச்சாரு, அவருடைய வாய் திறக்கப்பட்டது. கண்களிலே திரளிலேயே சொல்லுங்க. வாசிக்கலாமா? அந்த லூக்கா 1:64 துரிதமா படிங்க. லூக்கா 1:64. உடனே உன் வாய் திறக்கப்பட்டு அவன் நாவின் கட்டு அறுக்கப்பட்டு தேவனை புகழ்ந்து மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அவன் வாய் திறக்கப்படுகிறது, அவன் நாவின் கட்டு அறுக்கப்படுகிறது. காரணம் என்ன? இப்ப யோவான் நிமித்தமா, அந்த பிள்ளையின் நிமித்தமா தகப்பனை கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, யோவான கர்த்தர் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் வேதத்திலேயே தாயின் வயிற்றிலேயே ஒரு பிள்ளை பரிசுத்த ஆவியில நிறைந்ததுன்னு சொல்லி வாசிப்பீங்கன்னா அது யோவான் மாத்திரம்தான். ஆமென். யோவான் ஸ்நானகர் மாத்திரம்தான். எலிசபெத் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் அந்த பிள்ளை நிரம்பிற்று என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கருமையான கர்த்தருடைய ஜனமே, அந்த பிள்ளையின் மேல் கர்த்தருடைய கரம் இறங்கி இருந்தது. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பிள்ளையின் மேல் கர்த்தருடைய கரம் இறங்கி இருந்தது. இன்றைக்கு உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளையின் மேல் உடைய கரம் என்ன செய்யணும்? இறங்கி வரணும். ஆண்டவரே, என் பிள்ளையை நீங்க தான் என்ன பண்ணணும்? தொடணும். ஆண்டவரே, என் மகன் நீங்க தான் தொடணும். உதாரித்தனமா இருக்கிறான், அடங்காதவனாக இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என் மகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அல்லது என்னுடைய மகனுக்கு உம்முடைய சித்தத்தின்படி ஒரு வாழ்க்கை அமையணும். ஆண்டவரே, உம்முடைய கரம் என் பிள்ளைகள் மேல் வந்து இறங்குவதாக, உம்முடைய கரம் என் மகன் மேல் வந்து இறங்குவதாக என்று நான் சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சியில ஒரு சாட்சி, ஒரு தாய் தகப்பன் சொன்னதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய மகள் மிகவும் சீரியஸான நிலைமையில படுக்கையில இருந்தது போது மருத்துவர்களால் அந்த பிள்ளை கைவிடப்பட்டது. இனி உன் பிள்ளை, உன் மகள் எழுத முடியாது, நடக்க முடியாது, அவ்வளவுதான், இனி உங்க பிள்ளை வந்து படுத்த படுக்கையில இருந்து மறிச்சிடும்னு சொல்லிட்டாங்க. அந்த பிள்ளையை கொண்டு வந்து அந்த தாய் தகப்பன் என்ன செஞ்சாங்க, கட்டில கிடத்தி அந்த பிள்ளைக்காக அவங்க ஜெபிக்கலானாங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. பாருங்க, ஒரு நாள் இவங்க 2 பேரும் சேர்ந்து பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை அந்த பிள்ளையின் மேல் இறங்கினது. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் இறங்குகிறதை அந்த தாய் தகப்பனர் பார்க்கிறாங்க. அந்த பிள்ளை மேல் கர்த்தருடைய கரம் இறங்கினது. நடந்தது என்ன தெரியுமா? இவங்க அந்த ஆண்டுடைய கரம் அந்த பிள்ளை மேல் இறங்கினதுமே இவங்களால் தாங்க முடியாம அபிஷேகத்துல நிறைந்தவங்க ஒரு கட்டத்துல விழுந்துட்டாங்க. இவங்களுக்கு தெரியல, தேவ பிரசன்னத்தினால நிறைந்து விழுந்துட்டாங்க. அந்த வல்லமை ஒரு கரண்ட் ஷாக் அடிப்பது போல இந்த வீட்டுல நடக்கிற பாட்டு ஜபத்தை பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். அவர் ஒரு கிட்னி ஃபெயிலர். அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தார். பாருங்க என்ன நடந்தது தெரியுமா? அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுட்டு இருந்தாரு. பாருங்க, அவரையும் கர்த்தருடைய வல்லமை தொட்டது. கைது அல்லேலூயா சொல்லுங்க. கிட்னி ஃபெயிலரான அவர் சுகமானார். படுத்திருந்த பிள்ளை எழுந்து நின்னுச்சு. முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்க தேவ பிரசன்னத்துல விழுந்து கிடக்குறாங்க. அவர் ஓடி வந்து கதவை தட்டுற, என்ன வழி சரியாச்சு, உங்க வீட்டுல நீங்க பாட்டு ஜெபம் நடத்துறத நான் கேட்டேன், ஏதோ ஒரு வல்லமை எனக்குள்ள புறப்பட்டதை நான் உணர்ந்தேன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா பிள்ளை நிக்குது. இவங்க 2 பேரும் பிரசன்னத்துல விழுந்து கிடக்குறாங்க. இந்த காரியங்கள் என்ன நினைவுக்கு வருகிறது? பவுலும் சீலாவும் பாடி துதிக்கும் போது கர்த்தர் அவருடைய கட்டுகள் என்ன செய்தாரு? அறுத்தார். அல்லேலூயா. கேட்டுட்டு இருந்தவங்களுக்கும் என்ன நடந்தது? அவர்களுடைய கட்டுகளும் எல்லாருடைய கட்டுகளும் என்ன செஞ்சது? கலன்றது. கர்த்தருடைய கரம் எங்க இறங்கினது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இதுவரையில நீங்க உணராது இருப்பீங்கன்னா இதையில நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய கரம் என் தலைமையில் இறங்கணும், உம்முடைய கரம் எப்போதும் என் தலைமையில் இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே அல்லேலூயா சொல்லுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை துரிதமாய் எடுத்தவர்கள் வாசிங்கள். மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இங்க மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மோசே, என் கை குறுகி இருக்கிறதோ, என் கை குறுகி இருக்கிறதோ. ஏன் இப்படி நீ சொல்ற?
ஏன் இப்படி என் இடத்துல நீ முறையிடுற? என்ன நடக்குது? அந்த என்னாகும் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல உட்கார்ந்து படிப்பீங்கன்னு சொன்னா, இந்த ஜனங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க மோசே இடத்துல கேட்கறாங்க, நாங்க எகிப்தில் இருக்கும்போது பூண்டுகளையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் நாங்க சாப்பிட்டோம் செஞ்சோம், இங்க எங்களுக்கு வனாந்தரத்துல என்ன கொடுக்குறீங்க? தினமும் ஒரே ஆகாரம் தானா? வானத்தின் மண்ணா வானத்தின் மண்ணான்னு சொல்லி கொத்தமல்லி அளவு இருக்குது. கொத்தமல்லின்னா என்னது? தனியா தனியா சைஸ்ல அந்த மண்ணா இறங்கிட்டு இருக்குது. கவனிக்கணும், எப்பெல்லாம் நீங்க பனியை உங்க மேல உணர்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு வேதத்துல இருக்கிற சம்பவம் ஞாபகம் வரணும். அந்த பனியோடு கூட தான் வானத்தின் மண்ணா ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? கொடுத்துட்டு இருந்தார். அந்த வானத்தின் மண்ணாவை புசிக்கும் போது யாருக்கு அந்த நோய் வரல. அல்லேலூயா. அவங்களுக்கு எந்த பலவீனம் வரல, எந்த சிக்ஷை வரல, எந்த விதமான வாதை வரல. ஆனா என்னைக்கு இவங்க இச்சித்து எங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, சிறு பிள்ளைகளை போல அட்டம் பிடித்து என்ன செய்யறாங்க? ஒவ்வொருத்தரும் வீட்டு வாசல நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும் இறைச்சி வேணும்னு சொல்லி. மோசே ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு, ஆண்டவரே, நான் ஒருத்தனா இவ்வளவு ஜனங்களுடைய கஷ்டத்தை என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. இவங்க பாரத்தை நான் சுமக்க முடியாது. நானா இவங்களை பெற்றெடுத்தேன், இவ்வளவு ஜனங்களை நானா பெற்றெடுத்தேன், இவங்க என்கிட்ட முறையிட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே, என்னால தாங்க முடியாது ஆண்டவர் சொல்லும் போது கர்த்தர் என்ன பண்ணாரா? மோசே, இனி நீ ஒருத்தர தாங்க வேண்டாம், உன்னுடைய ஸ்தானத்துல நான் என்ன பண்றேன், 70 பேரை நான் எழுப்புறேன்னு சொல்லி கர்த்தர் 70 பேர் மேல தம்முடைய ஆவியை ஊற்றினார். மோசேவுடைய ஸ்தானத்துல 70 பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு தெரியுமா? ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, மோசே, இந்த ஜனங்களிடத்துல போய் சொல்லு, இவங்களுக்கு வேண்டிய இறைச்சியை 1 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, 1 மாதத்துக்கு உண்டான இறைச்சியை நான் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன், போஷிப்பேன், அவங்களுக்கு கட்டளையிட வேணும், என் வார்த்தையை போய் சொல்லுன்னு சொன்னதுமே மோசே சொல்றாரு, ஆண்டவரே, காலாட்கள் மாத்திரமே 6 லட்சம் பேர், எங்களிடத்துல இருக்கிற ஆடு மாடு அடிச்சா கூட என்ன பண்ண முடியாது, இவ்வளவு லட்சம் ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியாது ஆண்டவரே, கொடுக்க முடியாது. அதுவும் நீங்க என்ன சொல்றீங்க, 1 மாசத்துக்கு சொல்றீங்களே, இது எப்படி ஆண்டவரேன்னு சொல்லும் போதுதான் கர்த்தர் சொல்றாரு, மோசே, என் கை குறுகி இருக்கிறதோ. அல்லேலூயா. காலவெளியில இந்த ஆராதனை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, பல தேவைகள் மத்தியில இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். அடுத்த மாசம் ஒரு விசேஷம், இந்த மாசத்துக்குள்ள டியூ கட்டணும், இந்த மாசத்துக்குள்ள கடன்காரனுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும், இந்த மாசத்துல தளம் போடணும், இந்த மாசத்துல கல்யாணம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல தேவைகள் மத்தியில இருக்கிற சீட்டு கட்டணும், இந்த மாசத்துல கட்டலைன்னா நகை மூழ்கிடும், இந்த மாசத்துல கட்டலைன்னா வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்ப நெருக்கத்துல இருக்கிறோம், பல தேவைகள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க. இந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? யாருடைய உதவியை போய் நாடுறோமா இல்லையா? ஒரு உதவி வேணும், பிரதர் சிஸ்டர், வீட்டுல கூட பிறந்தவங்களோட கூட பேசணும், நமக்கு அறிமுகமானவர்களோடு கூட நம்ம ஆலோசிக்கிறோம், எனக்கு இது தேவை இருக்குது, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கிறோம், செய்யறோம், அவங்களும் செய்யறாங்க. ஆனா சொன்னவங்களாம் நம்ம என்ன பண்ணிட்டாங்க? கை விட்டுட்டாங்க. ஆனா கர்த்தர் கை விடல. அதனாலதான் அவருக்கு காரணம் நம்ம தலை மேல. கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க. பெர்க்மன் செய்ய ஒரு பாட்டு பாடுறாரு, கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும். அப்ப என்ன அர்த்தம்? நீ ஏதோ பயத்துல நீ வந்திருக்கிற. அல்லேலூயா. உனக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குது, எப்படி பண்ண போறேன், எப்படி செய்ய போறேன்னு ஏதோ ஒரு பயம் உன் இருதயத்தை பிடிச்சிட்டு இருக்குது. எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, நாள் நெருங்கிட்டு இருக்குது, என்ன பண்ண போறேன்னு தெரியல. அல்லேலூயா. இந்த தேதி இத்தனை தேதியில டாக்டர் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ண கூப்பிட்டு இருக்கிறாங்க, அதுல எனக்கு என்ன ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரியல, ஸ்கேன்ல என்ன ரிப்போர்ட் வரும்னு தெரியல, எக்ஸ்ரேல என்ன வரும், பிளட் டெஸ்ட்ல என்ன வரும்னு எனக்கு தெரியல, இந்த முறை ரீடெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் என்ன வரும்னு தெரியல. பல குழப்பங்களோட கேள்வியோடு இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, கர்த்தருடைய கரத்தை மாத்திரம் நீ பிடித்துக்கொள். கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? நமக்கு படிச்சமே மோசே சொல்றாரு, காலாட்கள் மாத்திரம் எத்தனை பேரா?
6 லட்சம் பேர். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க வந்தாங்க இல்லையா, அவங்களோட அந்நிய ஜனங்க வந்தாங்களா இல்லையா? சொல்லுங்களேன். வந்திருப்பாங்கன்றீங்களா இல்லைன்றீங்களா? எப்படி யோசிக்கிறீங்க? ஏன்னா மோசே சொல்லும் போது காலாட்கள் மாத்திரம் 6 லட்சம் பேருன்னு சொல்றாரு. ஆனா வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க வெளியே வரும்போது சுமார் 20 லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. கைதுக்கு அலையிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா. படிங்க. என்ன 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போதும். என்ன நீங்க யாத்திரா புஸ்தகத்துல படிக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு வரும்போது என்ன பண்றாங்களா, எகிப்தை கொள்ளையடிச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க, அந்த பண்டங்கள் அவங்க உணவுகள் எல்லாத்தையும் செய்யறாங்க, எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. அப்படி வரும்போது அங்கிருந்தே ஆரம்பிச்சதுதான் இந்த பலஜாதியான ஜனம். ஆண்டவர் அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட அதே பல ஜாதியான ஜனம் நீங்க யாத்திரா புஸ்தகத்துல படிக்க முடியும். அப்போ எகிப்தில் இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க சுமார் 20 லட்சம் பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, எகிப்தில இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த இஸ்ரவேலோடு கூட அந்த பல ஜாதியான மக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, கூடி இருக்கிறாங்க. நீ நினைக்கிறீங்க பல ஜாதின்னா இப்போ நிகழ்காலத்துல இவங்க என்ன ஜாதி கொண்டவங்க அப்படின்றத நம்ம மைண்ட கொண்டு வரும். ஆனா பைபிள்ல ஜாதி அப்படின்னா நாடுகள்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க. மெனி நேஷன் என்று ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும். தமிழ் வார்த்தையில தமிழ் பைபிள்ல பல ஜாதின்னு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது மெனி நேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பல நாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், இந்த இஸ்ரவேல் மக்களோடு பல நாட்டு மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கலந்தா வந்திருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் அவங்களோடு கூட வரும்போது என்ன பண்ணிருக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் போஷிக்கல, அவங்களையும் சேர்த்துதான் என்ன பண்ணிருக்கிறாரு, போஷிச்சிருக்கிறார். அப்ப எவ்வளவு பேரை ஒரு மாசம் முழுவதும் கர்த்தர் போஷிச்சிருப்பாரு. யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் 2 நாள்ல அந்த இறைச்சி சாப்பாடு எத்தனை நாளைக்கு, ஒரு மாதம் முழுவதும். கரங்களை வேற்றுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த கால வேளையில நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய கரம் என் மேல இறங்கிச்சுன்னா என்னுடைய அன்றாட தேவைகளை கர்த்தர் அற்புத விதமாய் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஒரு மாதம் முழுவதும் தேவை சந்தித்தது போல இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உன்னுடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆராதனையில தேவைகள் மத்தியில வந்திருக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த கூட்ட முடியல நீங்க என்ன சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய கரம் என் தலை மேல. ஆண்டவருக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப படிப்போமா? 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 Samuel chapter 5 verse 6. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திர வசனம் சொல்லுகிறது. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதினால் பாதித்தார். கைதுகிற அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. என் அருமையான தேவ ஜனமே, இந்த அஸ்தோத் ஊராரு அப்படின்னா அந்த ஊருக்கு பேர். ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருன்னா பெலிஸ்தர். கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. பெலிஸ்தர். அந்த பெலிஸ்தருடைய தேசத்துக்கு தான் இப்பொழுது உலக படத்துல என்ன போட்டிருக்குன்னா பாலஸ்தீனா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேம்ல எதுதான் இருக்குது, பாலஸ்தீனா தேசத்தில் தான் இருக்குது. கைதிகள் அலையிலேயே சொல்லுங்க. செய்திக்குள்ள வர விரும்புகிறேன். இவர் நடக்கிற விஷயத்த பாருங்க. இப்ப இந்த பெலிஸ்தர், இந்த அஸ்தோத்தில் இருக்கிற பெலிஸ்தர் என்ன பண்ணாங்களா, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை அவங்க கைவசத்தை கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கைவசத்தை கொண்டு வந்துட்டு இந்த பெலிஸ்தர் சிலைகளை தெய்வங்களாக வழிபடக்கூடியவர்கள், சிலைகளை தேவன் என்று சொல்லக்கூடியவர்கள். படிங்க அந்த 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்ட போது நம்முடைய தேவனாகிய தாவ போதும் கவனிச்சீங்களா?
அப்ப அவங்க வணங்குற சிலைகளுக்கு என்ன சொல்றாங்க? தேவன்னு சொல்றாங்க. நாங்க வழிபடுற சிலைகள் பேரும் தேவன், கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கட்டும். இப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்க கோவில்ல கொண்டு போய் எதைய கொண்டு போய் வைக்கிறாங்க? உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் வைக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கணும்? ஆலயத்துல அல்லது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் இந்த தாகோன் கோவில போய் வைக்கிறாங்க. முதல் நாள் என்ன நடக்குது? இந்த சிலை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அப்படி தாழ் விழுந்து கிடக்குது. கோயிலை திறந்து பார்த்த பூசாரிக்கு மறந்துட்டாங்க. என்னடா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நம்ம தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? விழுந்து கிடக்குறாருன்னு சொல்லி விழுந்து கிடந்த சிலையை தூக்கி என்ன பண்றாங்க? நிப்பாட்டுறாங்க. ரெண்டாவது நாள் வந்து என்ன பண்றாங்க? கதவை திறக்கிறாங்க. ரெண்டாவது நாள் என்ன நடக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிலை மறுபடியும் விழுந்து கிடக்குது. விழுந்தது மாத்திரம் இல்ல, தலை துண்டமா இருக்குது. கைது அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் இவங்க யோசிச்சாங்க, இது இந்த பிரச்சனை வர காரணம் என்ன? அவங்களுடைய உடன்படிக்கை பெட்டிய அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்களுடைய தேவனோடு நம்முடைய கர்த்தராகிய தேவனை சமமா நினைச்சிட்டாங்க. அவங்க தேவனும் நம்ம தேவனும் ஒண்ணு, இவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி எண்ணிக்கை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அஸ்தோத்துல மூல வியாதியை அனுமதித்தார். கைது அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூல வியாதி என்னது? சத்தமா சொல்லுங்க. மூல வியாதி என்ன புரியுமா? தெரியல நிறைய பேர். பைல்ஸ் ஆசனம். இதை குறித்து நாங்கள் ரொம்ப விளக்கமா சொல்ல முடியாது. காரணம் இப்ப இந்த செய்தி ஆன்லைன்ல போயிட்டு இருக்குது. கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அருமையான தேவ ஜனமே, அப்ப இங்க பெலிஸ்தருக்கு என்ன நடக்குதுன்னா, மூல வியாதினால கர்த்தர் அவங்க என்ன செய்தாரு? பாதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவங்க அஸ்தோத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? இந்த உடன்படிக்கை பெட்டி தான் காரணம், இதை கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? வேற ஊருக்கு மாத்துக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணானுங்க? 8ஆம் வசனம் படிங்க. பெலிஸ்தர் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து கேட்டார்கள். இப்ப என்ன பண்ணுவோம்? எங்க இருந்து? அஸ்தோத்துல இருந்து எங்க போறானுங்க? காத் என்கிற பட்டணத்துக்கு உடன்படிக்கை பெட்டி கொண்டு போறாங்க. நம்ம ஊருக்கு இது நம்ம கிராமத்து பாசையில சொல்ல போனா நம்ம வாட்டப்படாது, வேற ஊருக்கு எடுத்துட்டு போலான்னு சொல்லி அது பெலிஸ்த தேசத்துல தான் காத் என்கிற பட்டணத்துக்கு அங்க எடுத்துட்டு போய் வைக்கிறானுங்க. வசனம் சொல்லுகிறது, அங்கேயும் என்ன நடக்குது? கர்த்தருடைய கை அவருக்கு விரோதமாக இருந்தபடியினால மூல வியாதினால ஜனங்க என்ன செய்யப்பட்டாங்க? பாதிக்கப்பட்டாங்கன்னு 9ஆம் வசனம் கடைசி வார்த்தை படிங்க. சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை பாதித்தார். கைதுகுர் அலையிலேயே சொல்லுங்க. இப்போ காத்துல இருந்து என்ன செய்யறானுங்க? உடன்படிக்கை பெட்டி எங்க பட்டணத்துக்கு வேணாம், இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுங்க. இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? மூல வியாதினால எல்லாருக்கும் ஒரே மாதிரி நோய் வந்துருச்சு. யாரும் பாத்ரூம் போக முடியாம என்ன பண்ணி நிற்கிறாங்க? அவஸ்தப்பட்டு நிற்கிறாங்க. தயவு செய்து இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிடுங்க, இங்க இருந்து எடுத்து. கர்த்தருடைய கரம் பலமா இறங்கிடுச்சு. ஆண்டவருக்கு அலையிலேயே சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அங்க இந்த 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது எக்ரோனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அஸ்தோத்து, இரண்டாவது காத்து, மூன்றாவது எக்ரோனுக்கு போறாங்க. கைதுக்கு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த எக்ரோனுக்கு போனதுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம் கடைசி வார்த்தை படிக்க பார்க்கலாம். மகாபாரமா இருந்ததான். அந்த தேவனுடைய கைக்கு முந்தின வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சாவு மும்முரமா இருந்தது. அல்லேலூயா. ஆனால் எக்ரோன்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டானுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதினால் பாதிக்கப்படுகிறதுனால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வான பரியந்து என்ன பண்ணிச்சான்? எட்டினுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய ஆண்டவராகி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய அவங்களுடைய தேவர்களுக்கு சமமா நினைத்ததுனால எங்க கொண்டு போக கூடாது? விக்கிரக கோயிலுக்கு கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டி வைக்கும் போது வித்தியாசத்தை உண்டு பண்றாரு கர்த்தர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மூலவியாதி வர காரணம் என்ன? உடன்படிக்கை பெட்டி அங்க கொண்டு வந்து அவங்க சமமா நினைச்சாங்க. நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட நாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது? ரட்சிக்கப்படாதவங்களோடு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு சம்பந்தம் வைக்க கூடாது. அல்லது விக்கிரக ஆராதனையான காரியங்களை
உன்னுடைய வீட்டிலேயோ உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ அதை கொண்டு வரக்கூடாது. அது பின்னாடி நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாதை உண்டு பண்ணும். கைதிக்கிற அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து 1 சாமுவேல் 7:13 வசனத்தை வாசிக்கலாமா? பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. கைதிக்கிற அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. யாருடைய காலத்துல? சாமுவேல் தீர்க்கதரிசி காலத்துல. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. சாமுவேல் யார் தெரியுமா? தான் முதல் பேர்செபா வரையிலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. சாமுவேல் யார் தெரியுமா? கர்த்தரிடத்துல கேட்டு விசாரிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையாக சொல்லக்கூடியவர். கர்த்தருடைய மனபாரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவர். கரங்களை வைத்து அலையிலேயே சொல்லுங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நேரம் இல்லாதபடினால துரிதமா போமா? 2 சாமுவேல் 2:24. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மன்னித்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 18:46 படிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். சரி, இப்போ நீங்க வசனத்துல நான் பார்க்கிறோம் 18:46. இப்ப கர்த்தருடைய கை யார் மேல இருக்குது? எலியாவின் மேல இருக்குது. எலியாவுக்கு உத்தரம் தியானிச்சு சுருக்கமா ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கவனிக்கணும், முக்கியமான நேரத்தில் வந்து இருக்கிறோம். தேவ ஜனமே, இந்த 18ஆம் அதிகாரத்திலே எலியா எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, அவர் வயசானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மனுஷனாக எலியா தன்னுடைய ஊழிய ஓட்டத்தை பாதியிலே நடத்த கொண்டிருக்கிற காலம். ஆனால் ஒரு வயசான காலம் இந்த எலியாவுக்கு. இந்த வயசான எலியா ஆகாப் ராஜா குதிரைகளால் இழுக்கப்படுகிற ரதத்துல போறான். ஆனா ஒரு வயசான மனுஷன் குதிரைக்கு முன்னாடி ஓட முடியுமா? குதிரை ரதத்தை இழுக்கிற குதிரைக்கு முன்னாடி போக முடியுமா? அப்ப அந்த ரதத்துல வந்து கண்டிப்பா 2 குதிரை பூட்டி இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த குதிரையுடைய வேகம் எவ்வளவு வேகம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப குதிரையினுடைய வேகத்தை காட்டிலும் ரதத்துக்கு முன்பாக இந்த எலியா என்ன பண்ணிருக்கிறாரு? ஓடி முன்னாடி போயிருக்கிறாருன்னா, அப்ப எலியாவுடைய மாம்ச பலத்தினால இது நடந்தது கிடையாது. கரங்களே திரளிலேயே சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல இருந்ததுனால அங்க கர்த்தர் எலியாவை கொண்டு அசாத்தியமான காரியத்தை செய்தார். முடியாத ஒரு காரியத்தை அங்க முடிய வச்சார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருடைய கை எலியாவின் மேல இருந்ததுனால, எதனால இங்க எலியாவின் மேல கர்த்தருடைய கரம் இருக்குதுன்னா, இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் விக்கிரகத்தை பணிந்து விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்து கொண்ட காலத்துல எலியா தனி மனுஷனாக எழுப்புறார். விக்கிரக பூசாரிங்க 450 பேர், அந்த பாகால் தீர்க்கதரிசிகள். ஆனா கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தர் தான். எலியா ஒருத்தர் சவாலா சொல்றாரு, கர்த்தரை பின்பற்றுங்கன்றாரு. ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. இவங்க என்ன பண்றாங்க? பாகாலை பின்பற்றி போயிருக்கும் போதுதான் எலியா என்ன பண்றாரு? கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு டெஸ்ட் வச்சிடலாம் சொல்லி என்ன பண்றாரு எலியா? 2 பலிபீடங்களை கட்டுறாங்க. அந்த பாகால் பூசாரிகள் என்ன பண்றாங்க? அந்த கல்லுகளை வைத்து எல்லாம் என்ன செய்யறாங்க? பாகாலே செவிக்கொடு, பாகாலே செவிக்கொடுன்னு பகலெல்லாம் கழிச்சுட்டே இருக்கிறாங்க. இது எலியா என்ன பண்ணாரு? அவரு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த கல்லு மேல கட்டைகளை வைத்து, கட்டைகள் மேல காளைகளை சந்து சந்தாக துண்டித்து, அதுக்கு மேல விறகு வைத்து, அதுக்கப்புறம் சுத்தி என்ன பண்றாரு? குழி தோன்றாரு, கால்வாய் வச்சார். இந்த தண்ணியை கொண்டு போய் மேல ஊத்துறாரு.
கவனிக்கணும். இப்ப கல்லு, கட்டை, விறகு, காளைகள் எல்லாம் நல்லா தொப்பகட்டே நினைஞ்சு தண்ணி சுத்தி வாய்க்கால் விட்டுட்டாரு, அதுல எல்லாம் நிறைஞ்சு போயிடுச்சு. இப்ப எலியா ஜெபம் பண்றாரு, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உமது ஊழியக்காரன் என்று விளங்க பண்ணுமாட்டவரேன்னு சொல்லி வானத்தை நோக்கி ஜெபிக்கிறாரு பாருங்க. கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் அங்கீகரிக்க அடையாளமாக அங்க என்ன நடந்ததுன்னா, தோசை கல்ல நல்ல சூடான கல்ல தண்ணி தெளிச்சா என்ன ஃபர்ஸ்ட் சுருன்னு ஒரு சவுண்ட் வரும். ரெண்டாவது அந்த தண்ணி தெளிச்ச தண்ணி என்ன கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி நேடும் மறைஞ்சிடும். அந்த மாதிரி வானத்திலிருந்து இறங்கின அக்கினி என்ன பண்ணுச்சான், அந்த கல்லையும் விறகையும் வலிகளை எல்லாத்தையும் முழுவதும் என்ன பண்ணிடுச்சு, கர்த்தருக்கு சோதர் சாம்பல் ஆக்கிடுச்சு. கைதுகிற அழகிய சொல்லுங்க பார்க்கலாம். வாய்க்கால தண்ணீரை நக்கி போட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா அந்த வாய்க்கால ஒரு காப் தண்ணி கூட இல்லை, அந்த மாதிரியான ஒரு பலத்த அக்கினி இறங்கிச்சு வானத்திலிருந்து. கைதுகிற அழகிய சொல்லுங்க. எதுக்காக சொல்றேன்னா, எலியாவின் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி இருந்தது. இந்த காலை ஆராதனையில நம்ம இது கர்த்தருடைய கரம் இறங்கி இருக்கிறோம். நம்ம மேல கர்த்தருடைய கரம் இருக்குமானால் நமக்கும் பரலோகத்துக்கும் தேவனுக்கும் எப்போதும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். கைதுகிற அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம சர்ச்சில் சுவிட்ச், லைட், ஃபேன்லாம் எல்லாமே போட்டு வச்சிருக்கிறோம்ல, இதுக்கு மெயின் சப்ளை எங்க இருந்து வருது? வெளியில மீட்டர் பாக்ஸ் இருந்து வருது. அதுக்கு ஃபியூஸ் பேர் எடுத்துட்டா இங்க நம்ம என்னதான் அழகா டெக்கரேஷன் பல்ப் வச்சிருந்தா கூட அது என்ன செய்யாது, எரியாது. இந்த ஃபேன் எல்லாம் இந்த லைட் வச்சு கொடுக்குமா? அந்த ஒரு ஃபியூஸ் கேர் எடுத்துட்டாங்க சப்ளை ஃபுல்லா டோட்டலி ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கனெக்ஷனை கர்த்தருடைய கரம் மூலம் நமக்கு ஏற்படுகிறது. கைதுகிற அலையிலே சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த பவர் வந்தா தான் இது எல்லாமே நடக்குது. அப்ப நமக்கு அங்கிருந்து பவர் வந்தா தான் நமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சகாயம் உண்டாகும். கரங்களை உயர்த்துற அலையிலே சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல இருந்ததுனால எப்போது எலியாவுக்கும் ஆண்டவருக்கும் பரலோகத்துக்கும் எலியாவுக்கும் எப்போதும் ஒரு தொடர்பு இருந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் பாருங்க, எலியா ஜெபம் பண்ண போது அக்னி இறங்கி வந்ததா. இப்ப மறுபடியும் ஜெபம் பண்றாரு. எனக்காக ஜெபிக்கிறாரு. 44ஆம் வசனம் படிக்க பார்ப்போம். 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 7ஆம் தரம் இவன் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. மழையுமை தடை செய்யாதபடிக்கு போய்விடும் என்று சொல்லுகிறார். கரங்கள் உயர்த்துற அலையிலே சொல்லுங்க. என்ன அர்த்தம்? இப்ப எலியா 7 முறை முகம் குப்புற என்ன பண்றாரு, தன்னுடைய காலில் முகம் படுகிற அளவுக்கு தன்னை குனிந்து ஜெபிக்கிறாரு. வசனம் சொல்லுகிறது 3 வருஷம் 6 மாசம், அப்படின்னா 3.5 வருஷம் பூமியில மழை இல்லையா. இப்ப கர்த்தர் மறுபடியும் என்ன பண்றாரு, எலியாவின் ஜபத்தை கேட்டு வானத்திலிருந்து என்ன செய்யறாரு, மழையை வர்ஷிக்கப்படுகிறாரு. அதே 18ஆம் அதிகாரத்துல அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, வானத்திலிருந்து அக்னியை கட்டளையிட்டவர் இப்ப என்ன கட்டளை கொடுக்கிறாரு, மழையை வர்ஷிக்கப்படுகிறார். கைதுகிற அலையிலே சொல்லுங்க. இப்ப கவனிக்கணும். இப்ப இந்த ஒத்தாசெல்லாம் எலியாவுக்கு எங்கிருந்து கிடைக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்திலிருந்து. ஆமென். இன்னைக்கு நீங்க நான் அந்த கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளணும், வாங்கிக்கணும். ஆண்டவர் என் மேல இப்படி கரம் என்ன செய்யணும், இறங்கணும். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு வசனம் படிப்பா. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. துரிதமா படிக்க பார்க்கலாம். எஸ்ரா 7:6. கர்த்தர் அருளிய தேறின வேதபாரனா இருந்தால் நல்லா கவனிக்கணும். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கைதுகிற அலையிலே சொல்லுங்க. கவனிங்க பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்ன, ஆண்டவர் உம்முடைய கரம் யார் மேல இருக்கணும்? ஆண்டவருடைய கரம் என் மேல இருந்தா நான் என்னெல்லாம் கேட்கணும் கர்த்தர் என்ன பண்றாரு, அதெல்லாம் எனக்கு தராரு. ஆனா நம்ம எதை கேட்க மாட்டேன்றோம் சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு கைப்படையில படிச்சேன். ராஜா ஒருத்தருக்கு பிறந்த நாள்.
ராஜா என்ன பண்றாரு, முந்தின நாள்ல தன்னுடைய ஊர் மக்களுக்கெல்லாம் தண்டோரம் மூலமா செய்தியை தெரிவிக்கிறார். நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள், யார் யாருக்கு என்ன வேணுமோ என்னுடைய அரசவையில வந்து ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துட்டு போங்கன்னு. எல்லாரும் வரிசையில் வந்து நின்றாங்க, ஜனம் குவிஞ்சிருச்சு. வந்தாங்க, அரண்மனையில வந்து நின்று செஞ்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துட்டு போனாங்க. மணிமாலை எடுத்துட்டு போனாங்க, விசிறி எடுத்துட்டு போனாங்க, ராஜா ஒரு செருப்பு எடுத்துட்டு போனாங்க, ஒரு கோலை எடுத்துட்டு போனாங்க. என்னெல்லாம் அரசவையில் இருந்ததோ ஆள் போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன எடுத்துருப்பாங்க, கண்டிப்பா தங்கம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ராஜா கிட்ட இருந்த பொக்கிஷத்தெல்லாம் ஆள் போட்டு எடுத்துட்டு போயிருப்பாங்க. கடைசி ஒரு பையன் வந்தான். அவன் வந்து ராஜாவுக்கு படி நின்னான். ராஜா அவனை பார்த்து கேட்டாரு, வாட் கேன் ஐ டூ? நான் அவனுக்கு என்ன செய்யணும்? அவன் என்ன பண்ணா, அமைதியா அவர் முகத்தை பார்த்துட்டே இருந்தான். சொல்லுப்பா, நான் அவனுக்கு என்ன செய்யணும்னு. வந்தவன் என்ன பண்ண, ராஜா கையை பிடிச்சிட்டான். அல்லேலூயா. ராஜாவுக்கு பயங்கரமான ஆச்சரியம். என்னுடைய பிறந்த நாளுக்கு யாரும் எனக்கு வெகுமதி கொண்டு வரல, பரிசு கொண்டு வரல. பரவாயில்ல, நான் தான் உங்களுக்கு வெகுமதி கொடுத்தேன். எல்லாரும் ஆள் கொண்டு எடுத்துட்டு போனாங்க. ஆனா இவன் மாத்திரம் என்ன பண்ணான், அழிந்து போற பொருளை பிடிச்சிக்காம என்ன பிடிச்சிக்கிட்டான். அல்லேலூயா. நான் வேணும்னு சொல்லி அவன் பிடிச்சிக்கிட்டான். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம் இல்ல? ஆண்டவர் கிட்ட இருந்து என்ன பண்றோம், ஆண்டவரே எனக்கு கடன் அடையணும், பணத்தை இருந்தாங்க, நோய் குணமாகணும், சுகமாக்குங்க, சண்டை ஒத்துமையா இருக்கணும், சமாதானம் கொடுத்தாங்க, கடன் அடைக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இது வேணும், அது வேணும், நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். ஒரு அழியிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்காவது நம்முடைய கரம் எனக்கு வேணும்னு கேட்கிறோமா? நம்ம ஜெபிக்கிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததுனால அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமானால் உன் மேல யாருடைய கரம் இருக்கணும்? அப்ப நீ யாருடைய கரத்தை எதிர்பார்க்கணும்? உன் தேவை நேரத்தில் நீ யாரை எதிர்பார்க்கிற? இஸ்ரவேல் வனாந்திரத்துல 40 ஆண்டு காலமா நடந்தார்களே, 40 ஆண்டு காலமும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு குறைவில்லாமல் போஷித்தாரே. அவர்கள் யாருடைய கரத்தை நோக்கி இருந்தார்கள்? 40 ஆண்டு காலமாக கர்த்தருடைய கரம் அல்லவா அவர்களை போஷித்தது. அல்லேலூயா. 40 ஆண்டு காலம் போஷித்தவர் ஒரு மாசம் இறைச்சி அவரால் முடியாதா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய கரம் உன்னை நடத்த போகிறது. ஆமென். துரிதமா 2 வசனம் முடிச்சிடலாமா? எசேக்கியேல் 37:1. Book of Ezekiel chapter 37 verses 1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி என்னை கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தி. இங்க யார் மேல கர்த்தருடைய கை இறங்குது? எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல கர்த்தருடைய கை இறங்கி வருது. இப்ப கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்துன்னு சொன்னாரு, உலர்ந்த எலும்புகள் மேல பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னதை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி போய் என்ன பண்றாரு, சொல்றாரு. சொன்னதுமே வசனம் சொல்லுகிறது, அந்த எலும்புகள் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி உடஞ்சி போய் சுக்குநூறான எலும்புகளாம். செத்த பிரேரத்தின் எலும்புகள், மனுஷ எலும்புகள் தான். இப்ப தீர்க்க தரிசனம் சொன்னதுமே என்ன நடக்குது தெரியுமா? அந்த எலும்புகள்லாம், உலர்ந்து போன எலும்புகள்லாம் ஒண்ணு சேருது. உடச்சுக்கிட்டு குப்பை கூலமா இருக்கிற எலும்பெல்லாம் என்ன செய்யுது? யார் யாருடைய பாடி போன்ஸோ அதெல்லாம் கரெக்டா என்ன செய்யுது? தனித்தனியா செட் ஆகுது. அந்த செட் ஆன எலும்புகளுக்குள்ள சதை ஏற்படுது. சதை ஏற்பட்ட அந்த சரீரத்துக்குள்ளே ஆவி உட்பிரவேசிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன நடக்கிறது? சத்து போன அந்த எலும்புகள் எல்லாம் உயிரோடு எழும்புகிறது. கைதிகள் அழியிலே சொல்லுங்க. என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, இந்த உலர்ந்து போன எலும்புகள் அது போல சிதறி போன இஸ்ரவேலர்களையும் சிதறி போன யூதர்களையும் கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவாங்க. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, அன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் மூலமா உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்வதற்கு நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு கர்த்தர் சொன்னார். இது நிகழ்காரியத்தை நடக்க போறத வருங்காலத்துக்கு முன்னதாக கர்த்தர் பண்ணிட்டாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா அதை முன்னறிவிச்சுட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல இருந்தத மாதிரி உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, நம்ம கூட்டி சேர்க்கிறவர்களா இருப்போம், பிரிக்கிறவர்களா இருக்க மாட்டோம், மெருகுகிறவர்களா இருப்போம். எப்படி அந்த எலும்புகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமா ஏற்பட்டதோ, நீ தனியால இல்லாம
உன்னை சார்ந்த ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். உன் மூலமா ஒரு ஜன கூட்டத்தை ஆண்டவர் உருவாக்க போகிறார். உன்னை ஆண்டவர் ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு அல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி மாமான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். அநேகருக்கு நீ பிரயோஜனப்படுகிற கருவியாய் கர்த்தரை மாற்ற விரும்புகிறார். அநேகருக்கு நீ பயன்படுத்தத்தக்க பாத்திரமாய் கர்த்தரை உருவேற்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு எசேக்கியேலை கொண்டு ஒரு கூட்டத்தை எழுப்பினார். அல்லேலூயா. உன்னை ஒரு ஆளை கொண்டு கிராமத்தை அசைக்க போகிறார். ஒரு ஆளை கொண்டு ஒரு தெருவை அசைக்க போகிறார். ஒரு நிமித்தம் அவர் பட்டணத்தை அசைக்க போகிறார். உன்னுடைய கிராமத்தை அசைக்க போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த போகிறார். தேவஜனமே, உன் மூலமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. முடிவாக வாசத்தை முடிப்போமா? லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கடைசி கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கையை தூக்கிட்டார். கையை தூக்கி என்ன பண்ண போறாரு? உங்களை இப்போ ஆராதனை வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பிரைஸ் தி லார்ட் ஆராதனையில நம்மோடு இணைந்து ஆராதிக்கிற உங்களை எல்லாரையும் என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்துட்டு இருக்கிற கேட்டிருக்கிற உங்களை எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? அன்றைக்கு பெத்தானியாவில் தம்முடைய சீஷர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய கரங்களை நீட்டினது போல, உயர்த்தினது போல இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறார். உயர்த்தப்பட்ட கரம் உங்கள் தலையில் மேல் இறங்கணும். சும்மா இறங்கக்கூடாது. ஆமென். ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணாரு? அந்த கூட என்ன செய்தாரு? கையில வாங்கி அப்படி உயர்த்தினார். உயர்த்துற வரைக்கும் அது என்ன வந்தது? கூடையில வெறும் 5 அப்பம், இன்னொரு கையில 2 மீன். அது இறங்கும் போது கூட ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. காரணம், அது கர்த்தருடைய கையில போயிடுச்சு. அந்த பாத்திரம் இன்னைக்கு நீ கர்த்தருடைய கையில வந்துடணும். குறைவா இருக்கிற ஒண்ணு என்னவா மாத்த போறாரு? நிறைவா மாத்த போறாரு. வெறும் 5 அப்பத்தை கூடையா நிறைச்சிட்டாரு. 2 மீன் என்ன பண்ணிட்டாரு? கூட ஃபுல்லா மீனா நிறைச்சிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கூடையில இருந்து மத்த கூடைக்கு போடும்போது என்ன நடக்குது? எடுக்க வந்துட்டே இருக்க தவிர குறைபடல. அதான் கர்த்தருடைய காரம். அல்லேலூயா. வேலையெல்லாம் முடிச்சு நீ மீதியானவை எடுக்க போற. உன்னுடைய விசேஷத்தை நீ முடிச்சு பற்றாக்குறையை நீ போக மாட்ட. பத்தாம போயிடுச்சு, வேலையில குறைபாடு வந்துருச்சுன்னு சொல்ல போறது இல்லை. கர்த்தர் இன்றைக்கு உன் குறைவை மாத்த போகிறாரு. மனுஷனுடைய கையை பிடிச்சுக்காரு, கர்த்தருடைய கையை பிடிச்சுக்கோ. எப்படி நடக்கும்னு கேட்காரு. எந்த விதத்திலேயாவது ஒரு விதத்துல கர்த்தர் வழியை திறப்பாரு. அல்லேலூயா. முன்பு சொன்னது போல ஆகாருக்கு கர்த்தர் தன் மகனுக்கு தண்ணீரை நீரூற்று எங்க உண்டு பண்ணாரு? ஒரு கிணத்து பக்கத்துலயா, ஜனங்க வசிக்கக்கூடிய இடத்துலயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்ல. அவங்க வனாந்தரத்துக்கு நடந்து போகிற இடத்துல நீரூற்றை உண்டு பண்ணினார். இது ஒரு மலை அடிவாரத்தில் நீரூற்றை உண்டு பண்ணினார் என்ன சொல்லியிருப்போம்? மலை மேலிருந்த நீர் ஊற்றுமே, அதனால அது கிடைச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எந்த வழியும் இல்லாத, தண்ணீர் உருவேற்படக்கூடாத, உற்பத்தி ஆகக்கூடாத, உதவியற்ற ஒரு வனாந்தரத்துல கர்த்தர் நீரூற்றை உண்டு பண்ண முடியுமானால், அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறீங்க, எனக்கு எப்படி ஆண்டவர் செய்ய போறாரு? இந்த அற்புதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள போறேன்? என் தேவை எப்படி பூர்த்தி செய்ய போகிறாரு? என் தேவை எப்படி நிறைவேற்ற போகிறாருன்னு பயத்தில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு இந்த மாசத்துல உன் தேவையை அற்புத விதமா சந்திக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் குறைவுற்றவர்கள் அல்ல, உன்னை ஆண்டவர் நிறைவுள்ளவர்களாய் மாற்ற போகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் உடைய ஆண்டவர் தம்முடைய கரத்தை உயர்த்தி தம்முடைய சீஷர்களை ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நின்று நம்ம இப்பொழுது பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை நினைவு கூறும்படியாக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் பிரைஸ் தி லார்ட் எஸ்ராவின் மேல் இருந்தபடினாலே அவன் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அமர்மையான கர்த்தருடைய ஜனமே, எல்லா கண்களை கூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் எஸ்ராவை கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுக்கும் போது அதுக்கு காரணம் அவன் தலைமையில கர்த்தருடைய கரம் இருந்தது. அவன் தேவனாகி கர்த்தருடைய கரம் தலைமையில் இருந்தது. இன்னைக்கு எஸ்ராவின் தலைமையில் இறங்கினது போல ஒரு தலைமையில் கர்த்தருடைய கரம் இருக்குமானால் நீ கேட்டவை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.
ஆம் அருமையான கர்த்தருடைய ஜனமே, அன்றைக்கு மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், மோசே என் கரம் குறுகி போயிருக்கிறதோ என்று சொல்லி. ஆம், அன்றைக்கு காலாட்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் ஒரு மாதம் முழுவதுமாக புசிக்கத்தக்க ஆண்டவர் ஆகாரத்தை இறைச்சி அனுப்பினாரே. தேவ ஜனமே, இந்த மாதம் முழுவதும் தேவைகளை சந்திக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு குறைவு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அனுதின தேவைகளை சந்தித்து அற்புத அதிசயமா உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிற எல்லா கரங்களும் உயர்த்தி ஆண்டு நோக்கி Hallelujah. Thank you, Lord. We praise the Jesus name. பெலிஸ்தர்கள் அன்றைக்கு தேவனுடைய பெட்டியை தாகோன் கோவில் வைக்கும் பொழுது தாகோன் தேவனை போல கர்த்தருடைய சோதர கர்த்தரையும் அவர் ஒப்பிட்டு பார்க்கும் போது அங்கே கர்த்தர் மூலவியாதை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். பரிசுத்தத்துக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண முடியும். அங்கே ஒரு மூலவியாதையை உண்டு பண்ணினார். அங்கே 3 இடங்களிலே இந்த பாதிப்புகளை குறித்து நாம் பார்த்தோம். நாம் அருமையான தேவ ஜனமே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கரம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்க போகிறது. அவர்கள் கர்த்தருடைய கரம் விரோதமாக இருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எதிரி. இன்றைக்கு தேவ ஜனமே, கர்த்தருடைய ஜனமாக உனக்கு விரோதமாக சில பேர் உனக்கு பிரச்சனை கொடுக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய கை உன் தலைமையில் இருக்குமானால் உனக்கு விரோதமாக இருக்கிறவர்களை கர்த்தர் தாமே யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இடைப்பட வல்லவராக இருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தருடைய கருத்தை மாற்ற நாம் பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, உம்முடைய கரையின் தலைமையில் இருக்க வேண்டும், உம்முடைய கரையின் தலைமையில் இருக்க வேண்டும். சாமுவேலின் நாட்களில் கர்த்தர் பெலிஸ்தர் விரோதமாக யுத்தம் பண்ணும் போது இடி முழக்கங்களை உண்டு பண்ணி ஒரு பெரிய பயத்தை பெலிஸ்தருக்கு விரோதமாக உண்டு பண்ணினார். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு உனக்கு விரோதமாய் பயன்படுத்துகிற சில பெலிஸ்தரின் ஆவிகள் இருக்கலாம். பெலிஸ்தரை போன்ற மனுஷர்கள் இருக்கலாம். கோலியாத்தும் பெலிஸ்தருடைய இனத்தை சார்ந்தவன் நான். ராட்சதனை போல சில பிரச்சனைகள், போராட்டங்கள், மலை போன்ற சில துயரங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். இதை பயப்படாதே, கர்த்தரோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய கரு சாமுவேலோடு இருந்தபடினாலே பெலிஸ்தர்கள் கலங்கி போனார்கள். விரோதமாய் எழுப்பின பெலிஸ்தருக்கு பயம் உண்டாகும்படி செய்தார். உன்னை பயப்படுத்தினவர்களுக்கு கர்த்தர் பயத்தை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். எல்லா கரங்களுமே ஆண்டவரே, உங்களுடைய கரையின் மேல் இறங்கட்டும் சொல்லி ஜெபசுத்தியோடு கூட எலியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இறங்குறது நிமித்தமாக வயதான எலியா ஆகாப்புடைய பிரேசலோ ரதத்துக்கு முன்பதாக ஓடி முன்பாக போய் நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கரம் எலியாவை பலப்படுத்துறது போல அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை கர்த்தருடைய கரம் பலப்படுத்த வல்லதாக இருக்கிறது. உன்னுடைய பலவீனங்களை மாற்ற வல்லதாக இருக்கிறது. உன்னுடைய அவிசுவாச குறைகளை கர்த்தருடைய கரம் மாற்ற வல்லதாக இருக்கிறது. பிடித்துக் கொள்வோம் கர்த்தருடைய கரத்தை, சோதரித்துக் கொள்வோம் தேவ கரத்தை. அவருடைய கரையின் தலைமையில் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வாயை திறந்து ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய கரைகளை வைத்து சீசர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆராதனை நேரத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் கண்டு கர்த்தரை மையப்படுத்தின கர்த்தருடைய ஜனமே, இதோ உனக்கு நேராய் கர்த்தருடைய கரத்தை நீட்டுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இன்னைக்கு முடிவு வரப்போகிறது. போராட்டங்களுக்கு முடிவு வரப்போகிறது. பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகிறது. சஞ்சலங்களுக்கு முடிவு வரப்போகிறது. எல்லா சத்துரு வல்லமைகளுக்கு கர்த்தர் முடிவை உண்டு பண்ண போகிறார். உனக்கா யாவை செய்து முடிக்கார் சொல்லுள்ள தெய்வம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலே அவிதமாய் இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் என்கிற தலைப்பின் மூலமாய் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகள் தன் இருதயத்திலே பதிய வைத்து உண்மை மகிமைப்படுத்த ஆராதிக்க தயவு செய்வீராக. தடைகளாக எடுத்து போடுங்க. தொடர்ந்து ஆராதனை மீதியான வேலையில் இடைப்பட்ட தேவன் இந்த முடிவு வேலையில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் முழுவதும் தேவைகளை சந்தித்து பிள்ளைகள் ஒன்றில் குறைப்பட்டு போகாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடி, சாட்சியாய் நிறுத்தும்படி நான் சொல்லிக்கிறேன். சஞ்சலம் துக்கங்கள் மாற்றி போடும், கண்ணீர்கள் ஆழ்ந்தடையும், அற்புதங்களை காண செய்யும், உடைய வல்லமை விளங்கப்படும், உடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும். பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தரை செய்யப்போவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி தாழ்த்து பெருமையாக்கி பொறுப்பாதங்கள் சமர்ப்பிக்கிறோம். கனத்துதி மகிமையெல்லாம் உடைய நாமத்துக்கு செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. 3 அலிலே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டாயம் நீங்க சனிக்கிழமை ஆலயத்துக்கு ஆராதனை வந்திருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளிலே இன்றைக்கு நீங்கள் வீடுகளிலே ஆராதிக்க வேண்டும். ஒருவேளை
நீங்க நேரம் தவறி கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய ஆராதனைகள் பங்கேற்று கர்த்தரை மையப்படுத்திக் கொண்டிருக்கலாம். தயவு கூர்ந்து ஞாயிறு ஆராதனை ஒருபோதும் ஒரு நாள் நாம் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த நாள் கர்த்தருடைய நாள், நாம் கர்த்தருக்கான கொடுக்க வேண்டிய நாள். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இனி எங்களை போன் மூலமாகவும் நேரடியாகவும் எங்களை சந்திக்கலாம். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.